ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டிடெக்டிவ் மேவல் கேஸில் கிரிமினல் கேஸுங்கிற கேட்டகரிக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்கான 5 கேஸ் தான் பார்க்க போகிறோம். புதுசாக கல்யாணமான இந்த பொண்ணு இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து தன்னோட ஹஸ்பண்டை யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. நாங்கள் கல்யாணத்தை முடிச்சுட்டு ஹனிமூனுக்காக ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போனோம். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனதுமே எங்களோட கார் ஒரு சேத்துக்குள்ளே மாட்டிக்கிச்சு. எங்களால் காரை சேத்துல இருந்து வெளியே எடுக்க முடியல. நான் போய் ஹெல்ப்புக்கு அக்கம் பக்கத்தில் யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு வந்தேன். திரும்பி வந்து பார்த்தா என்னோட ஹஸ்பண்ட் செத்து கிடக்குறாரு. உடனே நான் இங்கே வந்து ரிப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணு சொன்னது உண்மையா பொய்யாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்க கண்டுபிடிச்சா கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஒருவேளை பொய்யா இருக்குமோ, இவங்களே போட்டு தள்ளிட்டு இவங்களே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போல இருக்கே. கூடுதலா அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஜெஸ்ஸையே கொடுத்து பார்ப்போம். ஜெஸ், நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட். ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு வீட்டை கொள்ள அடிச்சிட்டாங்க. அங்கே இருக்கிற மக்கள் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக வருவாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க கமிஷனர் ஆஃபீஸுக்கு போய் போலீஸ் யாருமே இன்வெஸ்டிகேஷனுக்கு வரலன்னு சொல்றாங்க. உடனே அந்த கமிஷனர் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்கொயரி பண்றாரு. அதுக்கு அந்த ஆஃபீஸர் நான் அந்த கொள்ளையடிக்கப்பட்ட வீட்டுக்கு போய் ஒரு ரிப்போர்ட் எழுதிக்கிட்டு வந்தேன்னு சொல்றாரு. உடனே அந்த கமிஷனர் அந்த ரிப்போர்ட்டை கேட்கிறாரு. இதுதான் அந்த ரிப்போர்ட். கிளாஸ் உடைஞ்சிருக்கு, சோஃபால மெகசின் இருக்கு, புக் ஓப்பன் ஆகிருக்கு, கதிர கீழே விழுந்திருக்கு. இந்த ஆஃபீஸர் போய் சொல்றாருங்கிறத அந்த கமிஷனர் உடனே கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாருங்கிறத நாம இப்ப கண்டுபிடிக்கணும். எதை வச்சு கண்டுபிடிச்சிருப்பாரு? ஒருவேளை உடஞ்ச கிளாஸை வச்சு கண்டுபிடிச்சிருப்பாரோ? அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. புக் வேற நிலத்துல சம்பந்தமே இல்லாம திறந்திருக்கு. ஒருவேளை அதான் இருக்கும் போல. சரி, அந்த ஓப்பன் புக்கையே கொடுத்து பார்ப்போம். ஜஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட். பேஜ் நம்பர் 11, 12 ஒரே சீட்ல தான் இருக்கும்னு சொல்றாங்க. சரி, ரைட். இந்த 3 பேருமே ஆர்மியில இருக்காங்க. இந்த 3 பேருமே ரொம்ப டேலண்டானவங்க. இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தன் ஸ்பைன்னு அந்த ஆர்மி ஜெனரலுக்கு ஹெட் ஆபீஸ்ல இருந்து கால் வருது. உடனே அவர் 3 பேர்கிட்டையும் விசாரிக்கிறாரு. முதலாவது ஆள் கிட்ட கேட்கும்போது, நான் இந்த நாட்டோட குடிமகன் தான், எனக்கு ஒரு மகள் இருக்குன்னு சொல்றாரு. அவர் கொஞ்சம் போட்டோஸும் காட்டுறாரு. 2வது ஆள் கிட்ட கேட்கும்போது, நானும் என்னோட வைஃபும் இந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னு சொல்றாரு. அவரும் கொஞ்சம் போட்டோஸ் காட்டுறாரு. 3வது ஆள் கிட்ட கேட்கும்போது, நானும் இந்த நாட்டோட குடிமகன் தான், எனக்கும் கல்யாணம் ஆயிட்டுன்னு சொல்றாரு. அவரும் கொஞ்சம் போட்டோஸ் காட்டுறாரு. இப்போ இவங்க 3 பேர் சொன்னதை வச்சு யாரு அந்த ஸ்பைங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்க கண்டுபிடிச்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. யாரா இருக்கும்? அந்த போட்டோஸ்ல தான் ஏதோ ஒரு குழு இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 2வது ஆளா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க இருக்கிறது பாலைவனம் மாதிரி இருக்கு. ஆனா அவர் காட்டின போட்டோல பனியெல்லாம் இருந்து, அதனால 2யே கொடுத்து பார்ப்போம். நாம கண்டுபிடிச்சது தப்பு. இப்போ ஆன்சரை பார்க்கலாம். அந்த 3வது ஆள் தான் ஸ்பை. ஏன்னா அவங்க எடுத்த போட்டோ எல்லாமே சேம் லொகேஷன்ல இருக்கு. ஆனா அவர் போட்டோகிற ட்ரெஸ் எல்லாமே வேற வேறையா இருக்கு. போஸும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதனால அந்த போட்டோஸ் எல்லாமே போட்டோஷாப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. சரி, ரைட். ஒரு மைக்ரோவேவ் காருக்கு மேல விழுந்து உடைஞ்சிட்டு அதை பார்க்கும்போது யாரோ கார் ஓனரை பழி வாங்குறதுக்காக செஞ்ச மாதிரி இருக்கு. உடனே டிடெக்டிவ் மேவல் அந்த இடத்துக்கு வராரு. அந்த பில்டிங்ல இருக்கிற 3 பேர்கிட்ட விசாரிக்கிறாரு. ஒலிவியா கிட்ட விசாரிக்கும் போது, நான் இங்க வேலைக்காகத்தான் வந்தேன், நான் ரொன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றாங்க. நான் எதுக்காக அந்த காரை உடைக்கணும்னு சொல்றாங்க. கெவின் கிட்ட கேட்கும்போது, நான் இங்க 2க்கு தான் இருக்கேன், என்னோட கை உடைஞ்சிருக்கு, நான் எப்படி மைக்ரோவேவை தூக்கி போட முடியும்னு கேட்கிறாரு. ரொன் கிட்ட கேட்கும்போது, அது என்னோட புது கார், யாரு இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, ஏன்னா நான் காரை இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. இப்போ இந்த 3 பேர் சொன்னதை வச்சு யாரு அந்த மைக்ரோவேவ் தூக்கி போட்டதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு கெவினா தான் இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. கையில கட்டு போட்ட மாதிரியே தெரியல, அதனால கெவினையே கொடுத்து பார்ப்போம். எஸ், நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட். யாருன்னே தெரியாத ஒருத்தர் ரிச்சார்ட் கிட்ட பணத்தை கட்டு மிரட்டுறான். ஒரு நாள் அவருக்கு லெட்டர் ஒன்று வருது. அதுல $1,00,000 எனக்கு கூட, இல்லாட்டி உன்னை கொலை பண்ணிடுவேன் இருக்கு. உடனே அந்த ரிச்சார்ட்சன் பயந்து போய் டிடெக்டிவ் மெகுல் கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. மெகுல் அந்த லெட்டரை பார்த்துட்டு ரிச்சார்ட்சன் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல வர சொல்லியிருக்கான்னு கண்டுபிடிக்கிறாரு. மெகுல் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பார்க்கும்போது அங்க 4 பேர் நிக்கிறாங்க. இப்போ இந்த 4 பேர்ல யார் அந்த கிரிமினல்ங்கிறத நாம கண்டுபிடிக்கணும். நீங்க கண்டுபிடிச்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. யாரா இருக்கும்? 4 பேருமே குப்பை பேக்கோட குப்பை தொட்டி பக்கத்துல நிக்கிறாங்க. ஒரு குத்து மதிப்பா 3ஆம் நம்பரை கொடுத்து பார்ப்போம். எஸ், நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட். ஓகே, அந்த குழுவுல வலது பக்கம் இருக்கிற குப்பை தொட்டிக்கு பக்கத்துல நீங்க சொல்லித்தான் போட்டிருக்கு. அப்படின்னா அந்த இடத்துல நிக்கிறவங்க தான் அந்த கிரிமினலா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிடெக்டிவ் மேவல் கேஸ்ல டிடெக்டிவ் ஸ்கில்ங்கிற கேட்டகரிக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்கான அந்த கேஸ் பத்தி தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க.